எங்க இருக்கு February 14 வெள்ளிக்கிழமை கிடைச்சிருச்சு. வருஷம் இந்த 14ஆம் தேதியை பார்த்து 7 கழுத வயசானதான் மிச்சம். முதல்ல லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணை பாரு, அப்புறமா டேட்டா பார்க்கலாம். பொண்ணு தானே பாக்குறேன். ஊர்ல இருக்க பெரியவங்களே தாய்மார்களே, உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இன்னைக்கு எந்த ஏழ்ரை கூட்ட போறானோ? ஐயோ, உங்க வீட்ல யாருக்கெல்லாம் வயசு பொண்ணுங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, எங்க வாலிப வயசுல ஒருத்தன் இருக்கன்னு. என்னது வாலிப வயசா? அச்சி வாய உடைக்க போறோம் பாரு. சிங்கிளா இருக்கிறதுனால வருத்தப்படாதீங்க, பெரிய மனசு பண்ணி நான் ஏத்துக்கிறேன். எங்க பக்கத்து வீட்டு கிழவி 60 வயசாயும் சிங்கிளா தான் இருக்கா. அவளை வேணா கட்டிக்கிறியா? கட்டிக்கிட்டா போச்சு. அப்போ ஸ்ட்ரெயிட்டா 60 கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். சி மானம் கெட்டவனே, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இப்படி கேவலப்படுத்துறானே. நமக்கு கட்டம் தான் சரியில்லை போல. பேசாம நம்ம ஒரு நல்ல ஜோசியரா போய் பார்ப்போம். தம்பி, உன் ஜாதகத்துல தோஷம் இருக்கு. ஒரு 45 வயசு பொண்ணா பார்த்து கட்டிக்கோ. ஐயா, அப்போ 22ல உன்னையும் 23ல உன்னையும் சேர்த்து கட்டிக்கவா? அவட குத்துறனா? ஏன் 7.5ல 6 கட்டிக்கோய. நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னை விட பெரிய வயசுல இருக்கவங்க கல்யாணம் பண்ணதை பார்த்தேன். ஆனா இப்ப நான் பெரியவனானதும் என்னை விட சின்ன பசங்க கல்யாணம் பண்றத பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையாவே 90s கிட்ஸ்க்கு சாபம் இருக்குமோ? எல்லாம் தலையெழுத்து. நம்ம மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பான் போல. என்னை பெத்து வளர்த்த எங்க அம்மா அப்பாவாலேயே என்னை சமாளிக்க முடியல. இவ என்னை கட்டிக்கிட்டு எப்படிதான் சமாளிக்க போறாளோ பாவம். Few years later. ஐயோ, இவளை கட்டிக்கிட்டு 2 வருஷம் கூட சமாளிக்க முடியல. ஆனா இவளை பெத்தவங்க எப்படிதான் 22 வருஷம் சமாளிச்சாங்களோ. ஐயோ, சரியா பண்ணனா அதுக்கு வேற அடி விழுமே.